இந்த வருஷம் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக OnePlus லான்ச் பண்ண ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா OnePlus 9RT. ஸோ இந்த ஃபோன் வந்து OnePlus 9Rோட ஒரு நல்ல அப்கிரேடாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஒரு சில பஞ்சாயத்தெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பாக்ஸ் கண்டென்ட் என்ன இருந்துச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ எப்பயும் போல யூஷுவல் பாக்ஸ் OnePlus 9RT அப்படின்னு அந்த சிகப்பு கலர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ உள்ள பாக்ஸ் ஐட்டம் எதுவும் ஸ்பெஷலாக சொல்லலாம் எதுவும் கிடையாது, எப்பயும் போல தான். ஆனால் பேக்கேஜிங் மட்டும் சாம்சங் மாதிரி இந்த டைம் வந்து பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ உள்ள இருந்த ஐட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமன் தான். 65 வாட் சார்ஜர் கொடுத்திருந்தாங்க, சார்ஜிங் கேபிள் கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த OnePlus 9RT பத்தி சொல்லணும் அப்படின்னா OnePlus 9Rோட அப்கிரேட் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கிட்டத்தட்ட OnePlus 9ஓட ஸ்பெக் கொடுத்திருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. டிசைனை பொறுத்தவரை 2 கலர்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு நம்ம கையில இருக்க இந்த Black, இன்னொன்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு சில்வர் கலர்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. டிசைன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு Black பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். கலர் பார்க்கிறதுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. அண்ட் ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர்லயும் வந்து கொடுத்திருக்காங்களா. இந்த டெக்ஸ்சரை பத்தி நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த குளிர் காலத்துல வந்து நம்ம கையில தெரியாம இப்படி சொரிஞ்சோம் அப்படின்னா அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா வருமா, இப்படி அழிச்சா போயிருமா, அந்த மாதிரி தான் இதோட டிசைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா கோடு கூட வருது, இப்படி அழிச்சோம் அப்படின்னா போயிடுது. ஜோக்ஸ் அபார்ட், ஆனால் கலர் எனக்கு பர்டிகுலரி ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஆனால் லைட்டாக பார்க்கறதுக்கு OnePlus 9 மாதிரியே இருக்கும். அண்ட் லைட்டாக பார்த்தீங்கன்னா விவோ ஸ்டைலுமே வந்து அடிக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. OnePlusஓட ஃபோனில் ஃப்ளாட்டாக நான் ரீசெண்டாக பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ டிசைன் ஓகே. அண்ட் 9Rலேருந்து 9RTக்கு ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 888 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது OnePlus 9 ஒரு 55,000 ரூபாய் ஃபோனில் கொடுக்குற அதே ப்ராசஸரை விலை கம்மியாக வந்து இந்த ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரோட காம்பினேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 12GB LPDDR5 RAM, UFS 3.1. இது கூடவே வேப்பர் சாம்பர் கூலிங் வந்து இதுவரை நாங்கள் OnePlusல யூஸ் பண்ணதில் இதுதான் பெஸ்ட்டு, ஹீட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் கேம்லாம் விளாண்டு பார்த்தோம், லைட்டாக பார்த்தீங்கன்னா வார்ம் ஆகுது. ஸோ OnePlus 9 சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டிங் பஞ்சாயத்து இருந்தது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வார்ம் ஆகிறது இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் 888 பற்றி நான் சொல்ல தேவை கிடையாது. இருந்தாலும் 888ல் OnePlus 9ல் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் எனபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இங்கே 8K சப்போர்ட் இருக்குது, இங்கே 8K சப்போர்ட்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா OnePlus 9லேருந்து இங்கே அதே ப்ராசஸர் கொடுத்துருந்தாலும் கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரியும் OnePlus 9 சீரீஸில் வந்து அதே பேட்டரி தான், 4500 mAh பேட்டரி. அதை சார்ஜ் பண்ண 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்குள்ளவே கொடுக்குறாங்க. பேட்டரியை பொறுத்தவரை யூஸ்வலா OnePlus 9 வந்து ஒரு நாள் தாங்கும், கிட்டத்தட்ட இதுவும் தாங்கும் நினைக்கிறேன். ஸோ நல்லா யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிங்கன்னா ரிவ்யூவில் எந்த அளவுக்கு இது பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6.62 இன்ச்சில் E4 AMOLED டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட 300 Hz வந்து டச் சாம்பிளிங்கோட, அதுவும் கேமிங் விளாட்றப்ப வந்து 600 Hz வரையும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்னதான் சொன்னாலும் இந்த OnePlus 9க்கும் 9RTக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டிஸ்பிளே இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அந்த கலர்ஸ் லைட்டாக வார்மாக இருக்கிற மாதிரி தெரியுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த குவாலிட்டி வைஸ்லேயும் மைனர் டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. காரணம் இங்கே கார்னிங் Gorilla Glass அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இங்க கார்னிங் Gorilla Glass 6 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் பெரிய டிஃபரன்ஸ் நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே Hasselblad கேமரா வந்து யூஸ் பண்ணிருக்காங்களா. கேமரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ கேமரா பொறுத்தவரை இங்க Hasselblad கிடையாது. மெயின் ஸ்ட்ரீமா இருக்க அந்த OnePlus 9 Pro இல்ல 10 Pro அந்த இதுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா Hasselblad வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மெயின் கேமரா 50 மெகா பிக்சல், Sony IMX766 அப்படின்ற OnePlus 9 சீரீஸ்ல யூஸ் பண்ண அதே கேமரா. ஆனா அந்த அளவுக்குலாம் ஆப்டிமைஸ்ட் இல்ல. லைட்டா கேமராலையுமே பாத்தீங்கன்னா மெயின் கேமரால போட்டோ எடுக்கிறப்ப 9ஓட கிளாரிட்டி நல்லா இருக்குமா தெரியுது. இந்த சென்சார்ல OIS அண்ட் EIS ரெண்டு சப்போர்ட்டும் இருக்கு. ஆனாலுமே இந்த OnePlus 9 கம்பேர் பண்றப்ப வீடியோ லைட்டா ஒரு ஷேக் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறப்ப என்ன தோணுது? அண்ட் 16 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 123 டிகிரி வரையும் உங்களால் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ எடுத்துக்க முடியும். எனக்கு இந்த ஃபோன் கேமரா ஓப்பன் பண்ணோன்னா ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஓப்போவோட கேமரா ஆப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்குறப்ப லைட்டாக எனக்கு கடுப்பும் வந்துச்சு. ஏன்டா இதை கொடுத்தீங்க, உங்களோட யூனிக்னஸ்ஸே போயிடுச்சேடா அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த ஓப்போவில் இருக்க மாதிரி எக்ஸ்பர்ட் மோடு, மூவி மோடு, ஹைரிஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிராண்டும் கணக்காட்டுற மாதிரி இவங்களும் கணக்காட்டுறாங்க 2 மெகா பிக்சல் மேக்ரோ. என்னால் முடியலப்பா, இந்த எக்ஸ்பீரியன்ஸே OnePlus ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப குறையிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ சாம்பிள்ஸை நான் பார்த்த வர OnePlus 9R வந்து நான் யூஸ் பண்ணதில்லை. ஆனால் 9 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 9 கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தாலும் கிட்டத்தட்ட டஃப் கொடுக்குது. அண்ட் செல்ஃபியுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல, அதே செல்ஃபி கேமரா, அதே பஞ்சுவல். ஸோ 16 மெகா பிக்சல் தான், அதை மாற்றவே இல்லை. இன்னும் எத்தனை ஜென்ரேஷன் கொண்டு போக போகிறாங்கன்றது எனக்கும் தெரில. செல்ஃபி கேமரா ஓகே நல்லா இருந்தாலும் எத்தனை ஜென்ரேஷன் இதே சென்சாரை கொடுப்பீங்க அப்படின்ட்டு. இதை தவிர அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு AMOLED டிஸ்பிளே. யூஸ்வலாக OnePlus 9 சீரீஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். அது குட். ஃபேஸ் அன்லாக்கும் நல்லாவே இருந்துச்சு. மோஸ்ட்லி எல்லா சென்சாரும் கவர் பண்ணியிருக்காங்க. NFC கொடுத்துருக்காங்க. OS சொல்லியே ஆகணும். ஆக்சிஜன் OS 11 மேலே Android 11 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த OSலேயே பார்த்தீங்க அப்படின்னா
மோஸ்ட்லி நிறைய இடங்கள்ல ஓப்போ இன்டெகிரேஷன் மாதிரி தெரியுது. அந்த கலர் வாய்ஸோட சாயல் வந்து லைட்டாக வீசுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக கேமராவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க கலர் வாய்ஸ் மாதிரியே. சில இடங்கள்ல மெனுவில் ஆப்ஷன்ஸில் அண்ட் செட்டிங்ஸில் எல்லா இடங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா கலர் வாய்ஸோட டிட்டோ வந்து இருக்கு. இதை நான் தவறாக சொல்ல, யூஸராக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு OnePlus யூஸர், OnePlus 9 Pro வந்து யூஸ் பண்ணுறேன். அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸே லைட்டாக மாறுற மாதிரி இருக்கு. இப்போ நான் OnePlus ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னா இல்லை ஓப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறேன், ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப இப்படிதான் ரெண்டும் கலந்த ஒரு ஃபீலிங். புரியுதா? வெயிட்னு பார்த்தோம் அப்படின்னா 198லேருந்து 199 கிராம் இருக்குது. கையில் யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஹேண்ட்லாம் யூஸ் பண்ண முடியாது, இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு கன்வீனியன்ட்டாக இருக்குது. ஒரு ப்ரீமியம் ஃபோனை கையில் வச்சிருக்கோம் அப்படின்ற அந்த ஃபீல்லாம் கிடைக்குது. ஆனால் அந்த கேஸை போட்டோம் அப்படின்னா அந்தளவு கிடைக்காது. ஏன்னா அந்த கேஸை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ரீசெண்டாக இன்ஃபீனிக்ஸில் ஒரு ஃபோன் வந்து ஃப்ரீ ஃபயர் எடிஷன் சொல்லி கொடுத்தாங்க. அதுலேயும் இதே மாதிரி ஒரு கேஸ் தான் இருந்துச்சு. அந்த குவாலிட்டி கூட நல்லா இருக்கும் போல். ஸோ இவ்வளோ பெரிய ப்ரீமியம் பிராண்டாக இருந்துட்டு கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் பெருசாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ இவங்க கொடுத்த அந்த பேசிக் கேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா 4D வைப்ரேஷன் ஹாப்டிக் கொடுத்துருக்காங்க. ஹாப்டிக் நல்லா இருந்துச்சு, கேமிங் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா குட். 9Rலேருந்து அவங்க சொன்ன மாதிரி ஹார்ட்வேர் வைஸ்லையும் சரி யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு அப்கிரேடாக எனக்கு ஃபீல் ஆகுது. நான் வெறும் ஸ்பெக்கை வச்சு மட்டும் சொல்கிறேன், ஏன்னா 9R நான் யூஸ் பண்ணதில்லை. 9 வாங்கினவங்களுக்கு இப்போ லைட்டாக பார்த்தீங்கன்னா தகன்னு லைட்டாக எரியிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 9ல் இருக்க அதே ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகுது. ஹேசல் பிளேடு உள்ள இருக்க ஒரு சில ஃபீச்சர்ஸ், குவாலிட்டி, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் ஆகுது. அதனால வந்து வாங்கினவங்க கவலைப்படவே தேவையில்லை. இனிமே OnePlus 9 வாங்க போறீங்க, அந்த பர்ஃபார்மன்ஸ்க்காக இல்லை கேமராவும் ஓரளவு வந்து லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை விட கம்மி விலைக்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ OnePlus 9RT வந்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது ஜனவரி மாதம் OnePlus 10 சீரிஸ் லான்ச் ஆகும்னு எதிர்பார்த்தோம். லான்ச் ஆச்சு. ஆனால் இங்கே இல்லை, சைனாவில் அதை லான்ச் பண்ணிட்டு இந்தாப்பா உனக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டி தான் அப்படின்ற மாதிரி OnePlus 9RTயும் Buds Z2 அப்படின்ற இயர்ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. Buds Z2 வந்து ஓரளவு நல்லா இருக்க மாதிரி தெரியுது. அது ரிவ்யூ வந்து சீக்கிரமே நீங்க பாப்பீங்க. ஸோ இந்த போனை பத்தி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஏன் எதுக்கு இதே மாதிரி உங்களுக்கும் OnePlus 9RT பத்தி என்ன தோணாலும் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து பார்க்குறேன். டாடா, பை பை, நன்றி.